வந்தேன் மறக்குமா நெஞ்சம்னு ஃபிலிம். ஸோ அதில் வந்து நான் ஷரண்யா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி படம் பார்த்ததில். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகிருக்கு. நாங்கள் ஒரு வருஷம் முன்னாடி எடுத்த ஃபிலிம். ஸோ ரிலீஸ் ஆனதே எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. அதில் வந்து டீமோட ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்த்தேன். நான் ப்ரிவ்யூ ஷோ பார்க்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். ஸோ இங்கே பார்க்குறது என் டீமோட பார்க்குறது பயங்கர ஹாப்பி. ஆடியன்ஸ் வந்து இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம். ஸோ உங்களுக்கு எலிவேட்டடான இமோஷன்ஸ் இருக்காது, ரிலேட்டபிளான இமோஷன்ஸ் இருக்கும். ஒரு வார்மான ஸ்மைல், ஒரு வார்மான ஹக், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபில்மே. ஸோ அந்த மாதிரி தான் ஃபீலும் பண்ணாங்க. மியூசிக்காக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் விஷுவல்ஸாக இட்ஸ் வெரி வெரி குட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கோபி தான் எங்களோட ஃபில்மோட டிஓபி. ஸோ அவர் பியூட்டிஃபுல்லான ஜாப் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக தீனா தான் அங்கே ஒரு சில இடத்துல அப்படியே எலிவேட் பண்ணுறாரு. நிறைய இடத்துல ஷூட் பண்ணும்போது எதுவுமே தெரியல, பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அவர் எவ்வளோ ஒரு அமேசிங்கான ஆக்டர்னு தெரியுது. அப்படி அவர் போடுற கவுண்டர்லாம் டக்குன்னு ஒர்க் ஆகுது. அண்ட் அவருக்கு தெரியுது ஆக்சுவலாக ஆடியன்ஸ் எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அது ஒர்க் அவுட் ஆனதுமே ரொம்ப ஹாப்பி. அவர் கூட அவரை கலாய்க்கிற அந்த ஃபீமேல் ஃப்ரெண்டு நான் தான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் இந்தியா. மியூசிக் இந்த மியூசிக் பர்சன் ஃப்ரம் திஸ் எரா, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக் இருக்குது. படத்தில் ஏதாவது மெசேஜ் சொல்கிறீங்க? படத்தில் நிறைய மெசேஜ் இருக்குது. ஆக்சுவலி நாட் ஒன், நிறைய மெசேஜ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து பாடி ஷேமிங் பற்றி மெசேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் லவ் பற்றி மெசேஜ் இருக்குது. என்ன நீங்கள் சொல்ல வரீங்களோ வந்து சீக்கிரமாக போயிட்டு சொல்லிடுங்க, அதர்வைஸ் இட் மைட் பிகம் டூ லேட். அந்த மாதிரி ஒரு லெசன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய படிப்பாளி பசங்க வந்து லெக்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்புறம் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த ஃபன் மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சின்ன நிறைய மெசேஜ் இருக்குது பண்ணுவாங்க. ஸோ மோர் தென், இப்போ நான் என் ஃபேமிலியோட வந்திருக்கேன். மோர் தென் மீ, மை ஃபேமிலி ஹஸ் லவ் த மூவி. ஸோ யூ நெவர் நோ, கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள். Obviously the school memories rombo connect aagum, and the love sentiment what they have shown, that is also a really connecting part, I would say. And yeah, that's it. Comedy Was really good. Music, as I said before, I loved the music. First part what I loved was music only. Yeah, that's what. என்கவுண்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் அதிகமாக தமிழ் மூவிஸ் பார்க்க மாட்டேன், ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன் தீனா சர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமே நான் ஐ லைக் இட் ஸோ மச். ரொம்ப பிடிச்ச ஷாட் வந்து நாகர்கோயிலில் தொட்டிப்பாலம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல எடுத்த ஒரு 3-4 ஷாட் இருக்குது இடத்துல. அந்த பாலம் ஆக்சுவலாக ஒரு நிறைய படங்களில் வந்திருக்கு, ஆனால் அந்த நிறைய படங்களில் இல்லாத ஒரு 4 ஆங்கிள் நான் எடுத்திருக்கேன். அது வந்து அந்த தொட்டிப்பாலத்துக்கும் அது ஒரு பெருமையடைகிற விஷயம். அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தொட்டிப்பாலம் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷாட் பார்க்கும்போது ஏதோ எனக்கு ஒரு பெயிண்டிங் பார்த்து